இண்டி குயின்ஸ் யூடியூப் சேனல் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை முதல்ல பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 எலுமிச்சம்பழம் சாறு வந்து புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து தோல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன். வரமிளகா, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள், கல்லுப்பு, எண்ணெய், தாளிப்புக்கு தேவையான அளவு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான இன்க்ரீடியன்ஸு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அடுப்பில் வானலியை வச்சுக்கிறோம். அடுப்பில் வானலியை வச்சிட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஹீட் ஆனோடனே என்ன பண்ணுறோன்னா கடுகு இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். வானலியை அடுப்பில் காய வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாலாம் போட்டுட்டோம். தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் நல்லா பொரியும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வணக்கு வேணும். டேஸ்ட்டுக்காக 2 பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 10 பல் பூண்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வணக்கிக்கிறோம். வணக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்ம லெமன் சாஸ் புளிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, லெமன் சாறு, அந்த சாரை வந்து ஊற்றுறோம். எலுமிச்சை சாறை இப்போ ஊற்ற போகிறோம். எலுமிச்சை சாறை வந்து இதில் நான் வந்து இப்போ அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு போட போகிறேன். மஞ்சத்தூள் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு இதில் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். கல்லுப்பு போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுறணும். இது நல்லா ஒரு கொதி வரும்போது, அதாவது ஒரு சுண்டுறதுக்கும் ஒரு 50% இது வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேர்க்கடலை அல்லது கடலக்கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிலக்கடலை, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுண்டனதுக்கப்புறமா இறக்கிட்டு ரைஸை வடித்து ரைஸில் வந்து நம்ம இதை போட்டு கலரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பொலன்னு உதிரியாக நமக்கு லெமன் ரைஸ், அதாவது எலுமிச்சை சாதம் நமக்கு ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் கொடுக்குற டேஸ்ட்டில் சூப்பராக நமக்கு கிடச்சிரும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இந்த தண்ணிலாம் நல்லா எலுமிச்சை சாறுலாம் நல்லா சுண்டனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு சுவையான எலுமிச்சை சாறு ரெடி ஆகிடும். அது சாதத்தில் போட்டு கலரி எடுத்தோம்னா சுவையான எலுமிச்சை சாறு உங்களுக்கு ரெடி ஆகிடும். எலுமிச்சம்பழ சாதம் ரெடி ஆகிடும். சாறு வந்து நல்லா ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி பை ஹாஃப் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கடலக்கொட்டையை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். அதாவது நிலக்கடலையை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கலரி விட்டுட்டு இன்னும் தண்ணி வந்து நல்லா கெட்டினா சுண்டுற அளவுக்கு, அதாவது அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாலும் இதை சுண்ட வைக்கணும். சுண்டிட்டால் இறக்கிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு ருசியான எலுமிச்சம்பழ சாறு ரெடி ஆயிடும். இதை வந்து ஒயிட் ரைஸ் வடித்து அது கூட நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம கலர்னோம்னா பொலன்னு உதிரியாக லெமன் சாதம் ரெடி ஆகிடும். இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னன்னாக்கா உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உருளைக்கிழங்கு வந்து மசாலா சேர்த்து நம்ம என்ன பண்ணலான்னா பொரியல் பண்ணணும் அப்படின்னாக்கா இது கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வந்து நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போது நல்லா வெந்துருச்சு, கிரேவியாக ஆயிடுச்சு. நல்லா கெட்டினா ஃபைனல் டச்சாக நல்லா லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு மேலே கொத்தமல்லி தழையை தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மாதிரி வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் அடியில் எண்ணெய் ஊற்றிட்டு மேலே ரைஸை கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற என்னுடைய லெமன் சாறு அதை வந்து எடுத்து இந்த மாதிரி இப்படி ஊற்றி நல்லா கலர்னோம்னா பொலன்னு நமக்கு சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்போ மிக்சர் கூட சாப்பிட்லாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பீட்ரூட் இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பொலன்னு உதிரியாக நமக்கு இந்த மாதிரி லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது வந்து இது கூட பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஒரு பெஸ்ட்டு காம்போவாக என்ன பண்ணியிருக்கேன்னா
முள்ளு முறுக்கு தான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பாடு பாருங்கள், நல்லா பொல 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 பொலன்னு நல்லா உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். சாப்பிட்டுட்டு இந்த லெமன் ரைஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கூட வச்சு நம்ம லெமன் ரைஸை சாப்பிடுங்க.